கர்ப்பிணி தாய்மார்கள் எல்லாமே ஆலமரத்தை சுற்றி வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படிங்கிறத தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆலமரத்தை சுற்றி வர்றபோது ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயந்தான், ஆலமரத்திலிருந்து வரக்கூடிய மிக சிறந்த அந்த காற்றை சுவாசிக்கிற போது உடலுக்கு ஒரு மிகப்பெரிய நலன் கிடைக்குது. வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கும் அது மிகப்பெரிய ஒரு நலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னும் ஒன்று, ஆலமரத்தை ஒரு 10 தடவை சுற்றி வர நேரத்தில் உடலுக்கு நல்ல பயிற்சி கிடைக்குது. அப்போ அது குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிக்கும். அப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று அந்த ஆலமரத்திலிருந்து வரக்கூடிய காற்று மிக சிறந்த காற்று, உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய காற்று, தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காற்றாக இருக்கிறது ஒன்று. 2வது 10 தடவை சுற்றி வரப்போது, எந்த நாளும் 10 தடவை சுற்றி வரப்போது ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்குது. அது தாய்க்கும் குழந்தைக்கும் நல்லது. 3வது கடவுளினுடைய ஆசீர்வாதமும் இருக்குது. பாருங்கள், இதுக்குள்ள எவ்வளோ பெரிய தத்துவம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால் ஆலமரம் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியத்திற்கான அடித்தளமாக ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கிறதுனால தான் அந்த காலத்திலிருந்து எங்களுடைய முன்னோர்கள் ஆலமரத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆலமரங்களை வளர்த்தாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.